குக் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் டியூரேஷன் அதிகமாகும். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர் 1 ஸ்பூன் அளவுக்கு, சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், மசாலாம் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் தண்ணி நல்லா கொதி வரட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இப்போது நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக. ஏன்னா எனக்கு கிரேவியே இந்த ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான். இந்த வெங்காயம், இந்த தக்காளி, இந்த மசாலா நல்லா கொதி வரணும். இந்த கொதி வந்த பிறகு நான் திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி இதில் ஆட் பண்ண போகிறேன். புளி போட்ட பிறகு நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதி வரணும். அதுக்கு பிறகு கொஞ்சம் தேங்காய் பாலை போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்குன்னா இந்த ப்ரிப்பரேஷன் ரெடி. இப்போ என்கிட்ட இருக்க இந்த தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணல. பர்டிகுலராக இந்த ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணணும். தேங்காய் பால் கொஞ்சமாக எடுத்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். இந்த சில பேர் வந்து இந்த வறுத்த குழம்பு ரெடி பண்ணுவாங்க பார்த்துருக்கீங்களா? இந்த வறுத்த குழம்பு வந்து யூஸ்வலாக வந்து எல்லாம் வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி பண்ணுவாங்க. அதே மெத்தட்லாம் பண்ணியிருக்கோம் நம்மளும் இன்றைக்கி. ஆனால் இந்த பவுடர் மசாலா போட்டு அரைச்சிருக்கோம். இதான் ஸ்பெஷல். இப்போது என்கிட்ட இருக்க இந்த முளைக்கட்டிய பச்சை பயிரை வந்து என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் தேவையான அளவுக்கு இதில் மிக்ஸ் பண்ணுறோம். கொஞ்சமாக போடுங்க, லைட்டாக அந்த ஃப்ளேவர் மட்டும் வரும். ரொம்ப அதிகமாக மெயின் இன்க்ரீடியன்ஸ் டிஷ்ஷோட பேர்லேயே வந்து அந்த இன்க்ரீடியன்ஸ் அதிகமாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சமாக போட்டு அந்த கிரேவி தான் அதிகமாக இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர், இந்த வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, சீரகம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் இப்படி ஜஸ்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு எடுத்து சர்வ் பண்ணால் இந்த டிஷ் ரெடி. இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாருக்கும் தெரியும் எப்படி பண்ணுறதுன்னு. நீங்கள் ஒரு சின்ன ரீக்கா பார்த்துட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். செய்முறை: முதலில் மசாலா தூள், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தண்ணீர் ஊற்றி அரைத்துக் கொள்ளவும். பிறகு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், காய்ந்த மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி அதனுடன் தண்ணீர், மஞ்சள் தூள், தனியா தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி, அரைத்த வெங்காய கலவை, புளி, தேங்காய்பால், முளைக்கட்டிய பச்சை பயிறு, மசாலா தூள் கலந்தால் சுவையான முளைக்கட்டிய பச்சை பயிறு காரக்குழம்பு தயார். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து அந்த மிக்சர் எல்லாமே போட்டு இப்போ நம்ம அதை அரைக்க போகிறோம். ஆமாம், சூப்பர். இது வந்து ஒரு நல்ல சைட் டிஷ் இல்லையா? நல்லா சாதத்துக்கும் போட்டு சாப்பிடலாம். சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்படிலாம் டிப்பு கொடுக்குறாங்க. சூப்பர். இது கம்ப்ளீட்டா தேங்காய் போட்டுடலாம். சூப்பர். இது கம்ப்ளீட்டா ஃபைனா இருக்கு. ஆமா, ஃபைனா இருக்கணும். ஒரு டேஸ்ட் மாதிரி இல்லையா? ஆமா. ஸோ இங்கே வந்து நாங்கள் அழகாக அந்த மிக்சர் வந்து பேஸ்ட்டாக வந்து நாங்கள் மாற்றிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் சாந்தி? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். ஓகே, எண்ணெய் கம்மியாக ஊற்றணும்னு விருப்பப்பட்டாலும் கம்மியாகவும் ஊற்றிக்கலாம். ஆனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினா தான் டேஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். இப்போ வந்து இதுக்கு வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி அந்த ஸ்பைசஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய் அண்ட் பிரிஞ்சி இலை. இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை as well. எண்ணெய் நல்லா காயட்டும். பட்டை போடுறேன், லவங்கம் ஒரு 4 போடுறேன். பட்டை கொஞ்சம் போட்டிருக்காங்க, லவங்கம் ஒரு 4, பிரிஞ்சி இலை 1 கசக்கி போட்டுக்கலாம். ஓகே, பிரிஞ்சி இலை கசக்கி போட்டிங்கன்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். சூப்பர். ஒரே ஒரு ஏலக்காய் கொஞ்சம் கிள்ளி போட்டுக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை. நல்லா வெடிக்கணும். இது வெடிச்சிடுச்சு. இப்போ இந்த கிரேவியில் ஊற்றிக்கலாம்.
ஓகே ஸோ இப்போ வந்து அந்த கிரேவியை அழகாக ஊற்றிட்டாங்க. இது வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம்லாம் வதக்கி தான் போட்டிருக்கோம். அதனால வந்து உடனே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சு வச்சிருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு, அதை கொடுங்க. ஓகே ஸோ கடலைப்பருப்பு வந்து அவங்க கொஞ்சம் நேரம் ஊற வச்சிருக்காங்க. கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நம்ம எவ்வளோ நேரம் ஊற வைக்க? ஒரு 1/4 மணி நேரம் ஊறினா போதும். 1/4 மணி நேரம். ஓகே. இதை நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஊற வச்சாலே போதும். அது அப்படியே இந்த தண்ணி சாஃப்ட் ஆயிடும். இந்த தண்ணியோட இதில் ஊற்றிடலாம். ஓகே கடலைப்பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணியில் ஊற வச்சிருக்காங்க. அது எதனால ஊற வச்சிருக்காங்கன்னா அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குமா அதை மிக்ஸ் பண்ணும்போது. சூப்பர். இப்போ வந்து இதுக்கு வந்து உப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஸோ உங்களுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அதுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன், சின்ன ஸ்பூனில். ஸோ இவங்க 1/4 டீஸ்பூன் போடுறதுனால வந்து அவங்க 2 ஸ்பூன் போடுறாங்க. ஓகே மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன். மிளகாத்தூள், தனியாத்தூள் எடுங்க. ஓகே மிளகாத்தூள் அண்ட் தனியாத்தூள் அதுவும் எவ்வளோ போடுறீங்க? தனியாத்தூள் வந்து 3 ஸ்பூன் 3 போடுறேன். ஓகே 3 கோபுர ஸ்பூன் மாதிரி போடுறாங்க. ஓகே இது வந்து மிளகாத்தூள் வந்து 2 போடுறேன். ஓகே இப்போ கொஞ்சம் தண்ணி கொடுங்க. ஓகே ஸோ இப்போ வந்து இவங்க அந்த தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து அந்த கிரேவி வந்து சூப்பராக இருக்குது. உப்பு காரம் கரெக்டாக இருக்கா? கொஞ்சம் உப்பு போடலாம். கொஞ்சம் உப்பு போடலாமா? ஓகே சூப்பர். நீங்கள் குக்கரில் விசில் விட போகிறீங்களா? ஆமாம். எவ்வளோ விசில் வர மாதிரி? எவ்வளோ நேரம்? ஒரு 3 விசில் போகிறோம். கத்திரிக்காயும் போட்டுடலாம். ஓ எல்லாமே சேர்த்து. ஓ கத்திரிக்காய் கொஞ்சம் வந்து வெந்த போல இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஸோ இப்போ கத்திரிக்காய் வந்து நீங்கள் தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கீங்க. உப்பு போட்டு தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் கருப்பாயிடும்ன்றதுக்கோசரம். ஓ ஓகே. இல்லைன்னா ரொம்ப கருப்பாயிடும். இல்லையா நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது அப்போ கூட கட் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். ஓகே ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. பட் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம். வாட் இஸ் தட்? இஞ்சி பூண்டு விழுது. இந்தாங்கம்மா போடுங்க. இது எப்பவுமே கடைசியாக போடணுமா இல்லை ஃபஸ்ட்டே போடணுமாம்மா? எப்போ வேணா போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். சூப்பர். அண்ட் அவங்க வந்துட்டு 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கனால 1 ஸ்பூன் போட்டிருக்காங்க. சூப்பர். சும்மா டேஸ்ட்டுக்கு தான் அது. அதனால லாஸ்ட்டில் கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். நோ ப்ராப்ளம். ஓகே ஸோ சாந்தியோட வெங்காய சன்னி பப்பு குருமா வந்து இங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது வந்து எப்படி பண்ணாங்க அப்படின்ற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. செய்முறை: கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, நறுக்கிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைத்து குக்கரில் எண்ணெய், பட்டை, லவங்கம், பிரியாணி இலை, ஏலக்காய், அரைத்த கலவையை சேர்த்து உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், சிறிது தண்ணீர் விட்டு உப்பு நீரில் வைத்த கத்தரிக்காய் விசில் விட்டு கொத்தமல்லி இலை சேர்த்தால் வெங்காய செனிக்கப்பப்பு குருமா தயார். ஓகே ஸோ வெங்காய சன்னி பப்பு சாந்தி வந்து ரொம்ப அழகாக பண்ணாங்க. அண்ட் வந்து குக்கரை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நறுமணம் அப்படி மூக்கு தொலைச்சிருச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஓகே வாட் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப் சாந்தி? கொத்தமல்லி அது ஒரு கார்னிஷிங். அவ்வளோதான். டச். ஓகே சூப்பர். அவ்வளோதான். டேஸ்ட் பண்ணிடலாம். எடுங்க. சாந்தியோட பியூட்டிஃபுல்லான ரெசிபி என் கையில் இருக்கு. இப்போ நான் டேஸ்ட் பண்ண போறேன். ஓகே நறுமணமே செம்மையா இருந்துச்சு. ஓகே சுடுது இருந்தாலும் பரவாயில்ல. ஆக்சுவலாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது. ஆனா கத்திரிக்காய் வச்சு இவ்வளோ ஒரு அழகான குருமா செய்ய முடியும். கத்திரிக்காய் வந்து யாருக்குமே பிடிக்காது. அவ்வளோதான். குழந்தைங்க கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணா ஆனால் கசப்பு இருக்கக்கூடாது கத்திரிக்காயில். அவ்வளோதான். மற்றபடி ஈஸியாக பண்ணிட்டா இது வந்து சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு. சாந்தி வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு இனோவேட்டிவாக கத்திரிக்காய்ன்றது வந்து நிறைய பேர் அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதையும் சூப்பராக வந்து நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டு சூப்பராக செஞ்சுருக்காங்க. திஸ் இஸ் தி ஆந்திரா டிஷ் ஃப்ரம் சாந்தி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் லவ்லி டிஷ். சூப்பர். ஸோ இவ்வளோ லவ்லியான டிஷ் வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச்.